சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கிரேக்கர்கள் நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றார்கள். நமது தேவன் சொன்னார், என் அன்பான நண்பர்களே, நீங்கள் என்னை பார்க்க விரும்புகிறீர்களா? முதலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதே போல நீங்களும் என் மரணத்தில் பங்காளிகளாகிருங்கள். எந்த மனிதனும் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. ஒருவேளை பல வழிகளில் நீங்கள் முயற்சி செய்யலாம். உபவாசம், கண்ணீர், நீண்ட ஜெபம் அல்லது துன்பங்களை அனுபவித்தாலும் கூட நம்மால் நம்மை ரட்சித்து கொள்ள முடியாது. விசுவாசத்தினாலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு பெறுகிறோம். உதாரணமாக, சிலருக்கு பல ஆண்டுகளாக புகையிலை பழக்கம் இருக்கலாம். நாளை முதல் நான் பிடிக்க மாட்டேன் என்று அவர்கள் உறுதியளிக்கலாம். ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்கள் ரகசியமாக புகைப்பிடிக்க தொடங்குகிறார்கள். அந்த பழக்கத்துக்கு அடிமைகளாகிவிட்டார்கள். அவர்கள் போராடினாலும் நிவாரணம் கிடைக்கவில்லை. ஆனால் நாம் சிலுவையை புரிந்து கொள்ளும்போது ஒவ்வொரு பாவமும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வல்லமையினாலும் செயல்பாட்டினாலும் பாவத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாறிவிடுவோம். உதாரணமாக, திருமணமானவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் திருமணத்திற்கு முன்பு அவர்கள் வெளிப்புற தோற்றத்தால் கவரப்படுகிறார்கள். ஆனால் அவர்களது திருமணத்திற்கு பிறகு அவர்கள் உள்ளார்ந்த நற்பண்புகளில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் சில புதிய நல்லொழுக்கங்களை பார்க்கிறார்கள். பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இணக்கமாக மாறுகிறதை பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் வரும்போது இதுவே நடைபெறும். சிலுவையின் கிரியை நமக்குள் நடக்கும்போது நீங்களும் மேலும் மேலுமாக அவரை போல் மாறிவிடுவீர்கள். நீங்கள் அற்புதங்களையும் தரிசனங்களையும் காணலாம். ஆனால் நீங்கள் சிலுவையின் அருகில் வந்து அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை விசுவாசத்தினாலும் வெளிப்பாட்டினாலும் அறியும் வரை நீங்கள் கர்த்தரை பார்க்க மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை எப்பொழுது பார்க்கலாம்? ஒவ்வொரு நாளும் எங்கும் அவரை பார்க்கலாம். அவருடைய பரலோக மகிமையை நீங்கள் காணலாம். என்ன ஒரு மகிழ்ச்சி! நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் மேலும் மேலுமாக அவரை போல் மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்கு இதுவரை இந்த அனுபவம் இல்லை என்றால் இப்பொழுதே அவரிடம் வந்து பாருங்கள்.